அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு வெளியானது. அந்த தீர்ப்பு குறித்து தாவேக்காரங்க, பிஜேபி, அதிமுககாரங்க எல்லாரும் சோசியல் மீடியாவில் ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க எதிர்பார்த்த தீர்ப்பு வந்துடுச்சு என்று சொல்லிட்டு ஆரவாரத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சிபிஐக்கு ஒதுக்கணும், தீர்ப்பை வழக்கு ஒப்படைக்கணும் என்று சொல்லி தீர்ப்பு வந்ததுனால யாருக்கு பாதகம், யாருக்கு இதனால இந்த பாதிக்கப்பட்ட 41 பேருக்கு என்ன நன்மை நடந்தது, எதனால சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டது என்று அது குறித்து தான் நம்ம இந்த இது ஒரு ஆலோசனை பண்ண போறோம். அதாவது ஆதவ அர்ஜுனா வெளியே வந்து காரணங்களுக்காக இவங்க சிபிஐ கேட்ட கோரிக்கை எங்களுக்கு நிறைவேறிடுச்சு என்று சொன்னாருன்னு பார்த்தா, இந்த வழக்கு முழுசுமே வந்து தாவைக்க மேல வந்து திசை திருப்ப பாக்குறாங்க. இந்த பழிய கூட்ட நெரிசல் பழிய முழுசுமே. அதனால போலீஸ் வந்து நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியல, போலீஸும் அரசாங்கமும் முழுக்க முழுக்க எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. அப்படி பார்த்தோம்னா சம்பவம் நடந்தது ஒண்ணு, ஆனா இதுல 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அரசு, இன்னொன்னு வந்து தாவேகா. அப்படி இருக்கும்போது 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்கணும். அந்த தப்பு எதனால நடந்தது என்னன்னு வெளிப்படையாக தெரியக்கூடியது விஜய் லேட்டா வந்தது. இது எல்லாத்துக்குமே தெரியும். உரிய நேரத்துக்கு வந்திருந்தா இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது, இந்த உயிரிழப்பும் நடந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை வந்து தாவேகா திட்டமிட்டு தாவேகா இந்த சொன்ன இந்த கூட்டணிகள் பிஜேபி, அதிமுக 3 பேரும் சேர்ந்து திமுக மேல பழிய சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. திட்டமிட்ட சதின்னு இன்னைக்கும் வந்து ஆதவ அர்ஜுனா இது திட்டமிட்ட சதி என்று தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுனால ஒரு நபர் கமிஷன் வச்சதுக்கு அப்புறம் எதுக்காக உயர் அதிகாரிகள் வந்து என்ன நடந்தது என்ற வீடியோ ஆதாரங்களோட வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. ஆதாரங்கள் இப்ப வந்துட்டு அப்படி பார்த்தா உச்சநீதிமன்றத்துல போயிட்டு அரசுதான் இந்த 41 பேர் மரணத்துக்கு காரணம் என்று ஒரு ஆதாரங்களை சொல்லி கூட இவங்க வந்து வாதாடல, முன்வைக்கல. இந்த மாதிரி எதுக்காக அதிகாரிங்க வந்து விளக்குனாங்க, சொன்னாங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அதிகாரிகளே தன் மேல தப்பு இல்லைன்றதுக்காக அவங்க உரிய விளக்கத்தை அன்னைக்கு கொடுத்தாங்க. மக்கள் மத்தியில அது வந்து பேசும் பொருளாக இருந்தது. அதனால அவங்களுடைய விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இவங்க இந்த சிபிஐ வழக்கு கேட்கும் போதுமே கூட இது திட்டமிட்ட சதி என்பதற்கான ஆதாரங்கள் ஒண்ணு கூட இது வரைக்கும் தாவேகா சார்பாக எந்த மக்கள் மன்றத்திலையும் அவங்க இன்னும் வெளியிடல, உச்ச நீதிமன்றத்திலையும் வெளியிடல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக மதுரை கோர்ட்டில் இருக்கும்போது அவர் எதுக்காக தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்தது இல்லாம தாவேக தலைவர் விஜய தலைமை பண்பே இல்லை, இவர் தலைவர் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர், இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை எதுக்காக பேசினாரு என்று சொல்லி, அப்ப இதுக்கு காரணம் வந்து திமுக அரசு கொடுத்த பிரஷர்னால தான் அவர் வந்து பேசியிருக்காரு என்று சொல்லிட்டு ஒரு நீதிபதியவே அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. ஒரு அரசாங்கம் போய் நீதிபதிக்கு பிரஷர் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்குதான் திமுகவோட மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இந்த அடுத்தது வந்து இது வந்து ஆதவ அர்ஜுனா மேல இந்த வழக்கு பாய போகுது. ஏன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியவே அவர் வந்து அரசு பிரஷர் கொடுத்தது என்று சொல்லி சொன்னதுனால இது கோர்ட் அவமதிப்பு வழக்கு வரும். இந்த மாதிரிதான் தாவேக்காரங்க எல்லாரும் இந்த வழக்கு வந்ததுல இருந்து நீதிபதியவே விமர்சனம் பண்ணி அதாவது அந்த கூட்ட நெரிசல்ல கத்தி குத்து பண்ணி சாகடிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சு மயக்கம் போட வச்சாங்க, அது மேல வேணுனே ஏறி விழுந்தாங்க. இப்படி எல்லாம் பொய்யான அவதூறுகளை பரப்பினவங்க மேலதான் வந்து கைது பண்ணி உள்ள எடுத்து வச்சாங்க. இப்ப நம்மளே எவ்வளவோ பேசுறோம், நம்ம மேல எந்த வழக்கு உடனே சொல்லுவாங்க திமுக காரங்கன்றதுனால உங்க மேல வழக்கு போட மாட்டாங்க அப்படின்னு. நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல இருந்துதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நியாயம் என்ன, இதுவே விமர்சனம் பண்ணணும்னாலும் நியாயப்படி
இது எப்படி பண்ணியிருக்கணும் அப்படித்தான் நம்ம எப்போதும் விமர்சனம் பண்றோம். அவதூறுகள் பரப்பும் போது தான் அது வந்து கைது பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி கைது பண்ணாக்க எங்க தம்பிகளை கைது பண்ணிட்டாங்க. ஏன் உங்க தம்பிங்களை அடக்கி வைக்கலாமே? எதுக்காக அவங்க அவதூறு பரப்புறாங்க?